ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு டேஸ்டியான தந்தூரி சிக்கன் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருள்: உப்பு, எலுமிச்சை பழம், மஞ்சத்தூள், கேசரி கலர், அதுக்கப்புறம் 65 மசாலா, பிரியாணி மசாலா, கெட்டியான தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் மிளகாத்தூள், எண்ணெய். இப்போ தேவையான பொருளாக எடுத்தாச்சு. பவுலில் தயிர் ஆட் பண்ணிக்க போகிறோம். கெட்டியான தயிராக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் 65 மசாலா, கொஞ்சம் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கேசரி கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாத்தூள், 3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். லெமன், ஆஃப் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். விதை இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சிக்கனை நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் சேர்த்து. இப்போ மிக்ஸ் பண்ணதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஆட் பண்ணி நல்லா மேக்னேட் பண்ண போகிறோம். இது 1/2 அன் ஹவர் வச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இப்போ மேக்னேட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வைக்கணும். 1/2 அன் ஹவர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஓடிஜியில் தான் செய்ய போகிறோம். அதனால் 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தந்தூரி வைக்கிற ஸ்டாண்டில் 2 பீஸையும் வச்சுக்கலாம். வச்சு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. வைக்கிறப்ப கீழே ஒரு தட்டு வச்சுட்டு வச்சுக்கோங்க. ஓடிஜியில் வைக்கிறப்பவும் கீழே ஒரு ப்ளைட் வச்சுட்டு அதில் பட்டர் ஷீட் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா எல்லாமே கீழே சிந்தும். இந்த மாதிரி கஸ்தூரி மேத்தி பவுல்லே ஆட் பண்ணிக்கோங்க. நான் போட மறந்ததுனால மேலே லைட்டாக போட்டிருக்கேன். 180 டிகிரியில் 50 மினிட்ஸ் வைக்க போகிறோம். இப்போ மயோனைஸ் செஞ்சுக்க போகிறோம். 2 முட்டை, 8 பல் பூண்டு, மிளகு, லெமனு, சுகர், சால்ட், ஆயில், அதுதான் தேவையானது. இப்போ எக்கை உடச்சிட்டு வெறும் ஒயிட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். 2 முட்டையோட ஒயிட்டை மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். உரிச்சு வச்ச பூண்டு, அப்புறம் கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சுகர், கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். லெமன், ஆஃப் லெமன் விதை எடுத்துகிட்டு ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரைக்கிறப்ப இப்படி இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆயில் சேர்த்து பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அரைக்கக்கூடாது. 1லேருந்து ஆஃப் பண்ணி அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கொஞ்சம் கெட்டியாக வரும். திரும்பி ஒரு 4 or 5 டைம்ஸ் நம்ம ஆயில் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கீழே சாய்ச்சோன்னா அது விழக்கூடாது. அதுதான் அதோட கரெக்டான இது. இப்போ மைனஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டொமேட்டோ சாஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கு பழுத்த தக்காளி 8 எடுத்துருக்கேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் சர்க்கரை, அரை எலுமிச்சை பழம், கொஞ்சோண்டு கார மிளகாத்தூள். இப்போ தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளியில் கொஞ்சம் தண்ணி விட்டு தோல் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம். சீக்கிரமாக அது வெந்து தோல் பிரிஞ்சு வரப்போ நல்லா ஆற வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வந்துருச்சு. நல்லா கொதிக்கிறப்ப இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வைக்கணும். சூட்டோடு போட்டு அரைச்சோன்னா நம்ம மேலெல்லாம் தெரிச்சிடும். அதனால் நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியெலாம் ஆட் பண்ணக்கூடாது. அதில் வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அதில் அரைச்சதை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம். ஃபில்டர் பண்ணுறப்ப அரையாமல் ஏதாவது இருந்தால் கூட அதில் வந்துடும். அதனால் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா சுண்ட வைக்கணும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது இப்போ தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து நான் ப்ளைட்டில் ஆற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது தக்காளி நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. நல்லா கொதிக்கணும். பார்த்திங்கன்னா ஒரு லேயர் மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா? தக்காளியோட தோலோட கலர் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதுவும் கலர் ஆட் பண்ண தேவையில்ல. அந்த டொமேட்டோ கலரே போதும். நல்லா கொதித்து அந்த தண்ணி நல்லா சுண்டி வரணும். தண்ணியே இருக்கக்கூடாது. அந்த பல்ப் மட்டும்தான் இருக்கணும் அதில். இப்போ நல்லா கொதிச்சிட்டே இருக்குது. நல்லா கொதித்து நல்லா சுண்ட வச்சுக்கணும். இப்போ நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்க அது மேலே தெரிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பல்ப் மட்டும் இருக்கும். அந்த தண்ணி நல்லா சுண்டி போயிடுங்க. நல்லா சுண்ட நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நல்லா சுண்டி வந்துடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ உப்பு, கொஞ்சம் சுகர் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க.
கொஞ்சமாக காரம் மிளகாத்தூள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு கொடுக்க போகிறீங்க சில்ட்ரன்ஸ்க்குன்னா கொஞ்சம் சுகர் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா அதிகமாக ஆட் பண்ணிங்கன்னா ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்படி இல்லை பெரியவங்க தான் சாப்பிட போகிறீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 1/2 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஆட் பண்ணால் அது டேஸ்ட் மாறாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப அப்படியே ஸ்டிக்கி ஆகாமல் இருக்கும் டொமேட்டோ சாஸு. இப்போ வந்து நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ சாஸும் ரெடி, மயோனஸும் ரெடி, தந்தூரியும் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்டியாக லெமனுக்கு பதில் வினிகரும் ஆட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.